ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். உங்களோட முடி, உங்களோட ஹேர் வளர்றதுக்கு பயோட்டின், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி உனக்கு வந்து மசில்ஸ் வந்து க்ரோ ஆகுறதுக்கு உன்னோட உடம்புல இவ்வளோ அளவுக்கு புரோட்டீன் இருக்கணும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கு. நீங்க என்னதான் கண்ட்ரோல் பண்ண நினைச்சும் உங்களோட மைண்டை வந்து ஒரு ஸ்டேபிளா உங்க கையில வந்து இல்லாட்டினா அதுக்கான காரணம் என்னன்னா, உன்னோட மைண்டுக்கு தேவையான வைட்டமின்ஸ் உன்னால கொடுக்க முடியல, இல்லாட்டி நீ கொடுக்காம இருக்கன்றதுதான். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அக்ஷய் ப்ரோ நான் என்னதான் ட்ரை பண்ணியும் என்னோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோட மைண்டு வந்து என்னோட கண்ட்ரோல்ல இல்லாம போயிட்டு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அவங்க கிட்ட நான் கேட்குற ஒரு விஷயம், நீ வந்து ப்ராப்பரான புரோட்டீன் வந்து உன்னோட பாடிக்கு கொடுக்காட்டினா, நீ ப்ராப்பரான வைட்டமின்ஸ் வந்து உன்னோட பாடிக்கு வந்து கொடுக்காட்டினா நீ நினைச்ச மாதிரி உன்னோட பாடியை வந்து உன்னால உருவாக்க முடியாது. அதே மாதிரி உனக்கு வந்து ஹேர் லாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க, அக்ஷய் ப்ரோ ஹேர் லாஸ். நான் வந்து கேட்பேன், நீ வந்து ப்ராப்பரா பயோட்டின் எடுத்துக்கிறியா, வைட்டமின் சி எடுத்துக்கிறியா, வைட்டமின் ஏ எடுத்துக்கிறியான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் என்ன ப்ரோ எனக்கு தெரியாது, நான் எடுத்துக்கவே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதே மாதிரி உங்களோட மைண்டுக்கு வில் பவர்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகணும்னா உங்களோட மைண்டுக்கு தேவையான சில விஷயங்கள்ன்றது வந்து இருக்கு. உனக்கு நீ என்னதான் ட்ரை பண்ணியும் நீ நினைச்ச நிறைய விஷயத்த வந்து உன்னால கண்ட்ரோல் பண்ணாம முடியாம வந்து இருக்கும். நீ என்னதான் வந்து ஸ்டாப் பண்ணணும், இதை வந்து கியூட் பண்ணணும்ன்ற மாதிரி நினைச்சிட்டும் உன்னால வந்து அது கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நீ போயிட்டு இருப்ப. அதுக்கு காரணம் என்னன்னா, உனக்குள்ள இந்த வில் பவர்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகலன்றதுதான். இந்த வில் பவரை வந்து அதிகரிக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ப்ராப்பரா மெடிடேஷன்ன்ற ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா உங்களால வந்து வில் பவர்ன்ற ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நீ என்னதான் வந்து இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணி இருந்தாலும், என்னதான் வந்து ஒரு சூப்பரான என்விரான்மெண்ட்ல நீங்க இருந்தாலும், ஒரு மினிமம் வில் பவர்ன்றது உங்களுக்கு தேவையா இருக்கும். உன்னோட பாடிக்கு நீ எப்படி வந்து சாப்பாடு கொடுக்கறியோ அதே மாதிரி உன்னோட மைண்டுக்கு ஒரு கொடுக்கிற சில நியூட்ரியன்ஸை வந்து நீ கொடுக்கணும். இந்த நியூட்ரியன்ஸை வந்து நீ மைண்டுக்கு வந்து கொடுக்காம இருக்கும் போதுதான் மைண்டு வந்து காட்டுற ஒரு சைன் தான் உனக்கு வந்து நீ எடுக்கிற ஒரு டிசிஷன்ல உன்னால வந்து ஸ்ட்ராங்கா நிக்க முடியாம இருக்கிறது, உனக்கு வந்து லேசினஸ், ஒரு மோட்டிவேட்டடா இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து உன்னோட மைண்ட் வந்து காட்டுற சில சைன்ஸ், அடையாளங்கள். சோ இந்த நியூட்ரியன்ஸ் வந்து எப்படி உன்னோட மைண்டுக்கு வந்து கொடுக்கலாம்ன்ற மாதிரி வந்து யோசிக்கிறீங்கன்னா, உன்னோட வில் பவரை இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் மெடிடேஷன். ரெகுலரா பண்ணணும் ப்ரோ இந்த மெடிடேஷன். இது பண்ணீங்கன்னா உங்களோட வில் பவர்ன்றது அதிகப்படும். மெடிடேஷன்ன்றது உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம். பிரீத்திங்கை வந்து ஃபோக்கஸ் பண்றது மூலமா பண்ணலாம், உங்களோட சுற்றிலும் இருக்கிற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றது மூலமா பண்ணலாம். ஜஸ்ட் வந்து நீங்க யூடியூப்லயே வந்து கைடட் மெடிடேஷன்ற மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா நிறையவே எக்கச்சக்கமான வீடியோஸ்ன்றது உங்களுக்கு வந்து வரும். அதையெல்லாம் வச்சுட்டு நீங்க இந்த மெடிடேஷன்ற ஒரு விஷயம் வந்து பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து இப்போ யுத்தம்ன்ற ஒரு விஷயம் பண்ண போறது போன்ற ஒரு விஷயத்து கூட. இந்த போனேன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். உங்களோட எனிமியோட பவர்ன்றது பயாலஜிக்கலி நீங்க இந்த விஷயம் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கான டெண்டன்சின்றது கொடுத்துட்டு இருக்கும். அதே மாதிரி உன்னோட என்விரான்மெண்ட்ன்றது இதுக்கு வந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி இத்தனை வருஷம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இதையெல்லாம் வச்சுட்டு இந்த போன்ற வில்லனோட பவர்ன்றது ரொம்ப 100 இல்லாட்டி ஒரு 1000ன்ற மாதிரி வந்து இருக்கும். சரி, நீங்க வந்து இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா சரி இனிமே நான் இதை வந்து தோக்கடிக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க இதை கூட ஃபைட் பண்ண போறீங்க. பட் உன்கிட்ட வந்து என்ன சக்தி இருக்குன்னு தெரியுமா? உன்னோட வில் பவர்ன்றது 30ல இருக்கு. இந்த 30ல இருக்கிற இந்த விஷயத்தை வச்சுட்டு உன்னால ஒருபோதும் இதை வந்து வின் பண்ண முடியாது. நீ என்னதான் வந்து மோட்டிவேட்டடா போனாலும்
இத வந்து வின் பண்றதுக்கு ஒரு மினிமம் வில் பவர்ன்றது தேவையா இருக்கு. இப்போ நிறைய பொலிட்டீஷியன்ல எல்லாம் வந்து பொலிட்டிக்கலா எல்லாம் வந்து நிறைய பார்ட்டிஸ் வந்து இன்ட்ரோ கொடுப்பாங்கல்ல. பட் இவங்க எந்த மாதிரி மோட்டிவேட்டடா வந்து இன்ட்ரோ கொடுக்கும் போதும் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்றது அங்க வந்து இருந்துட்டு இருக்கும். இவங்களை வந்து தோக்கடிக்கணும்னா அதுக்கேத்த மாதிரியான ஒரு பவர் பக்காவான பிளான்ன்றது இவங்க கிட்ட வந்து வேணும். இவங்க என்னதான் நெருக்கடி எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாலும் அதை வந்து சோல்வ் பண்ணி முன்னோக்கி போறதுக்கான வில் பவர்ன்றது இந்த லீடருக்கு வேணும். அது வந்து இல்லாட்டினா இவங்க கொடுக்குற அடினால இவங்க வந்து கண்டிப்பா விழுந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த போன்ற விஷயமும் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணணும், நீங்க வந்து தோக்கடிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு வில்லனை. இந்த வில்லனை தோக்கடிக்கணும்னா அதுக்கேத்த மாதிரியான ஒரு வில் பவர்ன்றது உங்களுக்கு கட்டாயம் தேவையா இருக்கு. புரியுதா புரியுதா புரியுதா? சரி ப்ரோ, எப்படி இந்த வில் பவர்ன்றது பில்ட் பண்றீங்கன்ற மாதிரி தானே வந்து கேக்குறீங்க. மெடிடேஷன்ன்ற ஒரு விஷயம் நீங்க ரெகுலரா பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான பிராக்டிஸ் கிடையாது. மெடிடேஷன் உங்களோட வில் பவரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான பிராக்டிஸ். ரெண்டாவது, ப்ராப்பரான ஸ்லீப்பை வந்து நீங்க எடுத்துக்கணும், ப்ராப்பரா வந்து தூங்கணும். சில பேர் வந்து இருப்பாங்க நைட்லாம் வந்து நைட் ஓல் ப்ரோ, நான் நைட்லாம் வந்து தூங்க மாட்டேன், வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இவன் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தான்னா அந்த டிசிஷனை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புன்றது, அந்த டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப 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 கம்மி. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு லோ வில் பவர்ல இருக்கிற ஒரு பர்சனா இருந்தா, உங்களால போன்ற ஒரு விஷயத்த வந்து கட்டுப்படுத்த முடியாம இருந்தா, இதுக்காக தான் நாம நம்முடைய கம்யூனிட்டின்ற ஒரு விஷயத்தையே வந்து சீரியஸா எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இங்க நாம என்ன கொடுக்கிறோம்னா இந்த ஒரு பர்சனலைஸ்டான சப்போர்ட்ன்றது, இந்த ஒரு லைவ் இன்டராக்ஷன்ன்றது உங்களுக்கு வந்து கொடுப்போம். நீ வந்து ஒருத்தனை தனியா வந்து அடிக்க போறதுக்கும் உன்னோட ஒரு பிரதர் உன் கூட வந்து இருக்கும்போது நீ வந்து ரொம்ப பவரா வந்து ஃபீல் பண்ணுவல்ல. நம்ம எதிரின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தனா இருப்பான், நீ வந்து தனியா போகும்போது ஐயோ அண்ணான்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துடுவ. பட் அதுல வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த உன்னோட ஒரு தம்பியோ உன்னோட அண்ணனோ உன்னோட கூட இருக்கும்போது பாத்துக்கலாம்டா, என்னோட தம்பி என் கூட இருக்காண்டா, என்னோட அண்ணன் இருக்காண்டா, என்னோட ப்ரோ இருக்காண்டா மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்கல்ல. நீங்க எந்த விஷயத்துல எவனை தோக்கடிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்களோ அவனை ஆல்ரெடி தோக்கடிச்ச ஒருத்தன் வந்து உன் கூட இருக்கான்னா உன்னால இந்த சேலஞ்சை வந்து அவனை ஈஸியா வந்து வின் பண்ணிக்க முடியும். அங்கதான் வந்து நம்மளோட சப்போர்ட்ன்றது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்க. இது உனக்குள்ள ஒரு வில் பவர்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணிக்கும். சோ இதுல நீங்க சீரியஸா இருக்கிறதா இருந்தா உங்களுக்கு நம்முடைய ப்ரோக்ராம்ல வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருக்கோம். என்னோட ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த நோஃபேப் சேலஞ்சை வந்து சீரியஸா வந்து கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த 21 to 30 டேஸ்க்கு நான் உங்க கூட இருந்து இந்த நீங்க இப்ப இந்த யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோன்ற மாதிரி இல்லாம சீரியஸான என்னோட சப்போர்ட் இந்த மாதிரி லைவ்ல வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருப்பேன். எல்லாருக்குமே வந்து நான் வந்து ட்ரைனிங்ன்ற மாதிரி எல்லாம் வந்து கொடுக்கறது இல்ல. மாறணும்ன்ற விஷயத்துல யாரு வந்து ரொம்பவும் சீரியஸா இருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் ட்ரைனிங்ன்ற விஷயம் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க இந்த மாதிரி சீரியஸா இருக்கிறதா இருந்தா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அதே மாதிரி பின் கமெண்ட்லயும் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து பெய்ட் ப்ரோக்ராம் தான், பட் இது உங்களுக்கு நீங்களே பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் வந்து லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.